எங்க போயிருக்கான்? தெரியலடா, அவங்க வீட்டுல கால் ஹலோ, எங்க? இந்த வந்துட்டேன். இருக்கேன்னு சொன்னாங்க. இங்க இருக்கிறாங்க. நீ இங்க என்னடா பண்றியா? கார்த்தி, எங்க என்னடா பண்ற? எப்பவுமே எங்க கூட தான்டா இருப்ப. எப்ப என்னடா ஆச்சு உனக்கு? உங்க வீட்டுல அவங்க ஆளை கண்டு எவ்வளவு பயிர் பண்ணணும் உனக்கு தெரியுமா? போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. சொல்லிட்டே இருக்கீங்க. யார் இது? என்னவா இருக்கும்? அங்கிட்டு என்ன இருக்கு, இங்கிட்டு என்ன இருக்கு தெரியல. மேலே பார்ப்போம். என்ன மேல இருக்கு? பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு Yes, coming. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டாக்டர், என் ஃப்ரெண்டு டாக்டர். நேரத்துலேருந்து என்னோட பிஹேவியர் சரியில்லை டாக்டர். ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னமோ கொஞ்சம் அந்த டேங்க் பண்ணி பாருங்க. 2 நாளாக நல்லா தான் டாக்டர். இப்போ திடீர்னு ஏன் இப்படி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கேன் டாக்டர்? ஏதாச்சும் கிறுக்கிட்டு கல்லெடுத்து உடச்சிட்டே இருக்கேன் டாக்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட் உட்காருங்க. பேர் என்னப்பா? தம்பியோட பேர் கார்த்தி. ஓகே, நீங்க ரெண்டும் கொஞ்சம் வெளியே இருங்க. தம்பிட்டு நான் தனியா பேசுறேன். சரி டாக்டர், இப்போதான் கொஞ்சம் வைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க டாக்டர். நீ போ, நான் பேசி. தம்பி கார்த்தி, உனக்கு என்னப்பா பிரச்சனை? இது வந்து என்கிட்ட சொல்லுப்பா. கூட வந்த 2 பேர் உள்ள வாங்க. டாக்டர் கூப்பிட்டீங்களா? எஸ் கம்மி. தம்பியை கொஞ்சம் வெளில கூப்பிட்டு நீங்க உட்காருங்க. உங்ககிட்ட தனியா பேசுங்க. நீங்க கூப்பிட்டு போங்க. உங்க ஃப்ரெண்டு உண்மையிலே பைத்தியம் கிடையாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து உண்மையிலே பைத்தியமே நடிக்கிறாரு.
ஏய் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஏன் சொல்ல மாட்டேன்? டாக்டர் என்ன சொன்னாலும் சொல்லவே மாட்டேன். அவன் நடிக்கிறான்டா. நடிக்கிறானா? நடிக்கிறானா? நடிக்கிறியா? சொல்றா. சொல்றா. ஆமாண்டா, நடிச்சேன்டா. நடிச்சியா? ஆமாண்டா. என்ன எனக்கு கூட சேர்ந்து இருக்கிற ஆள் இல்லை. நான் இந்த மாசமா எத்தனை மாசமா நான் தனியாக இருந்தேன், யார் யார் கூட தனியாக இருந்தேன், யார் கூட இருந்தேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது. காரணம் என்னை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியாது. நான் லவ் பண்ணுறேனா இல்லையா, என்னை சுற்றி எத்தனை நேட்டிவிட்டி இருக்குது, எத்தனை பாசிட்டிவிட்டி இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் உண்மையிலேயே மென்டல் ரீதியாக பைத்தியம் ஆகிட்டேன்னா எனக்கு தெரியலடா. ஆனால் உண்மையிலேயே நான் பைத்தியமாக என்ன இத்தனை நாள் நடிச்சது. ஏன்னா என் கூட இத்தனை பேர் பைத்தியமாக நடிச்ச பிறகு தான் என் கூட அன்பு காட்டுறாங்க, செய்கிறாங்கன்றனால தான் பைத்தியமாக நடிச்சது. உண்மையிலே எனக்கு என் ஆள் விட்டு போனப்போ குறித்து எனக்கு ஃபீலிங் இருந்துச்சா. ஆனால் நீங்கள் 2 பேரும் விட்டு போனீங்க பார்த்தீங்களா, அதான் மச்சான் எனக்கு ஃபீலிங் இருக்குது. அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை, தனிமையை வெறுத்துட்டேன். உண்மையிலேயே முடியும். மனித வாழ்வில் தனிமையும் வெறுமையும் இருப்பதால் தான் வெறுப்பின் உச்சகட்டத்தில் மனநிலை பாதிக்கப்படுகிறது. ஒருவரின் மனநிலை சந்தோஷமாக இருப்பதற்கு அன்பு ஒன்றே தீர்மானம். அனைவரையும் நேசியுங்கள். நன்றி, வணக்கம்.